பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களை தேடி வருகின்றார்கள். சரி சரி. ஐயா அசுரர்களே, என்னையா நலமாக இருக்கின்றீர்களா? இப்ப தெய்வார்களே, உங்க மண்டையும் உங்க கொண்டையும் நுழியும் பரவாயில்ல, வழி சரியில்லையே. ஐயா, எங்களை விட நீங்க பலசாலிகள். சரி. உங்கள் வாயிலே உண்டு சக்தி. நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அவ்வளவு பலம் படைத்த நீங்கள் எங்களை தேடி வருவதற்கான காரணம் இல்லையா? எப்ப பலம் படைத்தவர்கள் நீங்கள், நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்க எங்களை பலம் படைத்தவர்கள் சொல்றீங்க. சரி இருக்கட்டும். தவத்துல கூடவங்க உங்களை காண வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அலை கடலை சென்று அமிர்தமானது கிடைத்தெடுக்க விட ஒரு ஆசை. ஓ, அந்த ஆசை வேற இருக்கா உங்களுக்கு? தன்னம் தனிமையாகவே சென்று அமிர்தம் அடைய முடியாது. சரி. நீங்களும் பலம் படைத்தவர்கள், எங்களோடு நீங்களும் வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாகவே அமிர்தம் கிடைத்தெடுக்கலாம் என்ற ஒரு யோசனை எங்களுக்கு. உங்களோட வருவதெல்லாம் சரி சரி. நாங்க வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிறக்கக்கூடிய அமிர்தம் அதை சரி பாதியாக பங்கு வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஒரு பொண்ணு வந்து பிறந்தான்னு சொன்னா, பொண்ணு வந்து பிறந்தா பங்கு வைக்க முடியுமா? வெட்டிட வேண்டியது. வெண்ணைகளை அண்ணாச்சிட்டு கொடுத்துரும், சும்மாதான் அலைகிறாரு. அப்படியா? அவரு கொடுத்துறா இல்லையா? அப்படி என்று தேவாட்களும் அசுரர்களும் பேசி அவையா அதை கடலுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கிறாங்க. சரி சரி. எப்படி அமிர்தம் கிடைக்கிறார் பாருங்க. எப்படி? ஹலோ, எந்த மைக்கு? தேவாட்களும் அசுரர்களும் எப்படி அமிர்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். அசுரர்களும் தெய்வார்களோ அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, தேவாட்கள் அசுரர்களை அழைத்துக் கொண்டு அதை கடலுக்கு அமிர்தம் அடைய விடம் என்று வருகிறார். என்ன யோசிக்கிறான்? எப்படி அமிர்தம் கிடைக்கிறாங்க பாரு. எப்படி? பால் கடலை ஒரு தாலியாகவே சமைக்கிறாங்க. அப்போ பாத்திரம் தயாராச்சு. அதாவது பருப்பு கடையன்னா கூட ஒரு சட்டி வேணும் இல்ல? கண்டிப்பாக. பாத்திரம் இருந்தா தானே பருப்பு கடைய முடியும். சரி. அப்ப அமிர்தம் கடைன்னு சொன்னா கூட அலை கடல்ல அப்படியே அமிர்தம் கடைய முடியாது என்ற அலை கடலை ஒரு ஜாடியாகவே சமைத்தார். சரி. அதை கடைவதற்கு மத்து வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. இப்ப யாரு வீட்டுல மத்து இருக்குது? ஆமா. இப்ப எல்லாம் குக்கர்ல போட்டு மொத்தமா அவிச்சு எடுத்துருவாங்க. ஆமா. கடையில வேலை யாருக்கும் கிடையாது. குக்கர்ல 2 விசில் வச்சா போதும். பருப்பு எல்லாம் மசிஞ்சு வர மத்து இருக்கு. புருஷனா இருந்தாலும் ரொம்ப பேசினான்னா குக்கர்ல வச்சு 3 விசில் வச்சா போதும், மூச்சே விட மாட்டாரு. ஆமா, எல்லாம் அவிஞ்சு தனியா போயிடும். ஆகையினாலே மகாவீர மலையை கொண்டு சரி ஒரு மத்தாகவே வைக்கிறாங்க. அதை எடுத்து கடைவதற்கு கயிறு வேண்டும் அல்லவா? அவையா. இந்த கொச்ச கயிறு ஆகுமா? இந்த கயிறு இதெல்லாம் பிறக்குமா? வேற இந்த கயிறு ஒண்ணுக்கு ஆகும். எதுக்கு? பொட்டாட்டி கட்டி தொங்க போடுறதுக்கு. கட்டி தொங்க போடுறது. ஆமா, பொட்டாட்டி கட்டி தொங்க போட்டுட்டு நீ எங்க போறீங்க? சும்மா கட்ட கூடாது, கட்டி தொங்க விட்டுரும், தலையில கட்டி தொங்க விட்டுரும். ஆமா, போன வேண்டாமா? மறுபடி அட்டகாசம் பொறுக்க முடியாதுக்கா. நீங்க அட்டகாசமே பண்ணல. பாட்டுக்கு வரும்போது நடந்த சம்பவம். பாட்டுக்கு வரணும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து நீங்க போன் போட்டீங்க. சரி, உங்க பேர்ல எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? லதா பாண்டி. பாண்டிய பாடுறதுனால லதா பாண்டி. பொண்டாட்டி கேட்டா ஒரு பாட்டுக்கு தான் போயிருக்கா, அதுக்குள்ள யாரு இவா இந்த லதா பாண்டி? எப்படி லதா அக்கா உள்ள லதா அக்கான்னு தானே போடணும், லதா பாண்டி. ஆமா, சண்டை சண்டை போட்டுட்டு தான் பிந்திட்டியோ? சண்டை போட்டு தான் ஒரு நேரம் ஆயிட்டு அப்போ கடையை வேண்டும் என்று சொன்னால் கயிறு வேண்டும். கயிறு வேண்டும். ஆதி சேடன் என்று சொல்லக்கூடிய நாகமதை சரி ஒரு கயிறாகவே பூட்டி தேவாட்கள் ஒரு உருவாகவும் அசுர கூட்டங்கள் ஒரு உருவாகவும் என்று இழுத்து அமிர்தம் கிடைக்கிறாங்க. சரி, அமிர்தம் கிடைக்கும் போது என்ன பொருள் வந்து விரைக்கிறது பாருங்க. என்னம்மா
தேவாட்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் வந்து பிறக்கிறது. பிறக்கக்கூடிய தேவாமிர்தம் யாருடைய கையிலே சென்று கிடைக்கிறது? அதாவது தலைப்பக்கம் நின்றவர்கள் அசுரர்கள். சரி, அவங்க கையில அமிர்தம் கிடைக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நல்ல கிட்டவங்க கையில ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா இப்ப அப்படிதானப்பா கிடைக்குது. கெட்டவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா? கெட்டவன் கையில கிடைச்சுன்னு சொன்னா நல்லவங்க கொடுப்பானா? அப்போ தேவாட்கள் கேட்கிறாங்க, ஐயா அசுரர்களே, என்னையா திறந்திருக்கும் அமிர்தம் எங்களுக்கு சொந்தமானது. முதல்ல அமிர்த கலசத்தை கையில கொடுங்க. தர முடியாது. தர முடியாது? ஆமா. ஏன் தர முடியாது? என்ன செஞ்சா? கையில பிடிச்சா ஏதாவது வேலை செஞ்சியா? வேற இழுத்து பிடிச்சு கிடந்தது நாங்க. சரி, யாருக்கு வந்துட்டு உனக்கு வேணுமா அமிர்தம்? பாரு, உங்களை அமிர்தப்படை அழைத்து வந்தது யாரு? நீங்கள் தான். அமிர்தம் பேர் என்ன? தெய்வாமிர்தம். எங்கள் பேர் என்ன? தேவார்கள். அப்ப யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம், ஆனா தர மாட்டோம். அப்படின்னு சொன்னா இந்த அலைகடல் ஓரமாக நீங்களா இல்லை நாங்களா என்று பார்க்க நேரிடும். பார்க்கலாமா? என்ற அலைகடல் ஓரமாக சரி அசுரர்களுக்கும் தேவாட்களுக்கும் கடுமையான ஒரு சண்டை ஏற்படுகிறது. சரி, இதை யார் அறிந்தார் பாருங்கள். என் பெருமாளாகிய மாயாசிரி கண்ணன் அறிந்தார். சரி, மனதில் நினைக்கின்றார். தேவாட்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் தன்னை அசுரர்கள் வரைத்துக் கொண்டு அவர்களுக்கே கொடுக்க மறுக்கிறாங்க. தெய்வ அமிர்தத்தை சாப்பிடாம இந்த வருத்தம் வரானே. ஆமா, தெய்வ அமிர்தத்தை சாப்பிட்டா சின்ன வருத்தம் வருமா? அதானே என்ன சொல்லுவாங்க? பார்த்தார் மாயவன் அற்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரில கூட முடிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமிர்தத்தை இவனுக்கு கொடுக்க கூடாது. பார்த்தார் மாயவன். சரி, இந்த அசுரர்கள் அமிர்தத்தை சாப்பிடாம பலம் படைத்தவர்கள். இவன் சாப்பிட்டான்னு சொன்னான் வைங்களேன், அதர்மம் இந்த உலகத்தில் தலை தூக்கிவிடும். அதை விடக்கூடாது. முதலாவது இந்த அமிர்தம் நாம் சென்று அபகரிக்க வேண்டும். இந்த ரூபத்தோடு சென்று கேட்டால் கொடுப்பானா? அதானே, அதாவது அசுரர்களை மயக்கும் தன்மையாக போகணும். அசுரர் மட்டும் கிடையாதுக்கா, இந்த உலகத்திலே ஆண்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னாலே பொருள் இருக்கிறது. அது என்னலாக்கா? ஒன்று வந்து மது, ஒன்று சூது, ஒன்று மாது. மது என்று சொன்னால் என்ன? மதுன்னு சொன்னா உனக்கு தெரியாது? தெரியாதுக்கா. அதுதான்டா சாராயம். சாராயமா? கரெக்டா எத்தனை மணிக்கு கிடந்திருக்கும்? 12 மணிக்கா? இப்ப எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க சாராயம். யார பார்த்துட்டு இருக்கானே தெரியல. எத்தனை மணிக்கு கிடந்திருக்கும் உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பாலாம் 8 மணிக்கு கியூல போயிருவாரு. 8 மணிக்கு? கடை 1 மணிக்கு தானே? 12 மணிக்கா? அப்போ ஒரு போட்டர் அடிச்சாருன்னு வைங்க, அவர் அவரா இருப்பார். 2 போட்டார்னா அவர் அவரா இருக்க மாட்டார். 3 போட்டர் போட்டார்னா வேட்டி தலைக்கு பேரும், வேலைக்குள்ளையும் கால் ரோட்லயும் கிடக்கும். பஸ்காரன் ஏறினான்னு தெரியாது, லாரிக்காரன் ஏறினான்னு தெரியாது. அதெல்லாம் உஷாரா இருப்பாங்க. 4 கோட்டர் போட்டான்னா பொண்டாட்டியாரு மாமியார் யாரு தெரியாது. முத கோட்டர் போடும்போது அடியே அப்படின்னு சொல்லுவான். 2 கோட்டர் போட்டான்னு சொன்னா வாராசாத்தி உட்காரமா சோற போட்டு பாசமா பேசுவான். 3 கோட்டர் போட்டான்னு சொன்னா சோத்தவை குழம்புன்னு அதட்டிட்டு இருப்பான். 4 கோட்டர் போட்டான்னு சொன்னா பொண்டாட்டி யாரு மாமியார் தெரியாம மாமியார் கை பிடிச்சிட்டு இருப்பான். ஆகையினால மதற்கு மயங்கியவர்களை வாழ்க்கையில திருத்த முடியாது. ஆனால் அதற்கு மயங்காத ஆடவர்களும் நம்மள மாதிரியா? ஆமா. அப்போ நீங்க நாங்க மட்டும் என்ன குடிச்சுதான் இல்ல, பெண்களும் அங்கங்க குடிக்கிறாங்க. எங்க? இப்ப இந்த கல்லிடை குறிச்சி இருக்குல்ல, அங்க மது குடிச்சு இறந்தாங்க பாத்தீங்களா? சாராயம் குடிச்சு கள்ள சாராயம். ஆமா, சாப்பிட்டு 60 பேர்ல 6 பேர் பெண்களா? அந்த 6 பேர் பெண்களும் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிக்கிறடா. வயிற்று வலியில வாமத்திரம் நினைச்சு குடிச்சு, பெப்சி நினைச்சு குடிச்சிட்டீங்களா? வாமத்திரம். சரி சரி. ஆகையினால் மதுக்கு மயங்கியவர்களை இந்த வாழ்க்கையில திருத்த முடியாது. மயங்காத ஆடவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அடுத்தது சூது. சூதுன்னு சொன்னா சீட்டாட்டம். இந்த சீட்டாட்டத்துக்கு மயங்கிட்டாங்க வச்சுக்கேன், வீட்டை பத்துருவாங்க, மாட்டை பத்துருவாங்க, மனையை பத்துருவாங்க, கெட்டின பொண்டாட்டியை வச்சு சீட்டாடலாம் ஆடி முடிச்சிருவாங்க. மகாபாரதத்திலே பஞ்ச பாண்டவர்கள் மனைவியாகிய பாஞ்சாலியே வச்சு சூது ஆடினா தர்மணம் தரும். ஆமா, இப்ப அன்னைக்கெல்லாம் பெரிய ஆட்கள் தான் ஆடிச்சு சூது. ஆமா, இப்பெல்லாம் 5 வயசு பையன் கூட சூது ஆடுறான். கையில ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு. ஆமா, நான் வர வந்திருக்கேன். ஜங்கிலி ரம்மி, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், திக்கு 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 ஒரே அடியாதான் இருக்கும். ஆமா, யாரு வரன்னு பார்க்க மாட்டாங்க. சூதுக்கு மயங்கியவர்களே இந்த வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சது. அடுத்தது மாது. மாது எனும் சொல்லக்கூடிய மங்கை. சரி, மங்கைக்கு மயங்காத ஆடவர்கள் இந்த உலகத்தில் உண்டோ? அதாவது மது கூட உண்டான் வைக்கும், உண்டபின் வைக்கும், உண்டவரை
மட்டும் மயக்கும். சரி. ஒரு கட்டிங் போட்டாதான் வரும் மயக்கம். ஆனா மாதி என்று சொல்லக்கூடிய பெண்மாய் இருக்கு பாத்தீங்களா, கண்டாலை மயக்கும், கண்டவரை எல்லாம் மயக்கும், கண்ட மாத்திரத்திலே மயக்கும். 60 வயசு தாத்தா மயங்குவாரு, 6 வயசு பையனை மயங்குவாரு. உடுக்காரெல்லாம் பொல்லாதவரு. நம்ம ஒரு குத்துக்கல்ல சேலை கட்டி விட்டாலும் குறுகுறுன்னு பாப்பாரு. பாத்துக்கிட்டு பரவாயில்லையா, எனக்கு ஒரு வேப்ப மரத்தை சேலையை கட்டி விட்டுருக்கு, சுரண்டிக்கிட்டு போன் நம்பர் தாமான்னு கேட்க. அது எசக்கியமா அது விட மாட்டாங்க. ஆனா முதல்ல